சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்ச்சில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய டார்கெட்டை நியூசிலாந்து அணி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறப்பாக பந்து வீசின இந்திய அணி எங்கே சறுக்குனாங்க, இந்த டார்கெட்டை இந்திய அணி அடித்து கோப்பையை வெற்றி பெறுவாங்களா, இந்த மேட்ச்சில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துபாயில் நடந்துட்டு இருக்க இந்திய விசஸ் நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்று நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஸோ 12வது முறையாக டாஸை லாஸ் பண்ண ரோஹித் சர்மா டாஸை தோத்தோன்னு சிரிச்சுக்கிட்டே பந்து வீச தயாரானாங்க. ஸோ அந்த அணியை சேர்ந்த மேட் ஹென்ரிக் இன்ஜுரி காரணமாக இந்த போட்டியில் விளையாடலை. அது அந்த அணிக்கு பின்னாடியாக பார்க்கப்பட்டது. ஸோ ஓப்பனிங் வீரராக களமிறங்கிய பில் யங், ரச்சின் ரவீந்திரா தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில கேட்சையும் இந்திய வீரர்கள் விட்டுருப்பாங்க. ஆனால் 8வது ஓவர் போட வந்த வருண் சக்கரவர்த்தி பில் யங் விக்கெட்டை தட்டி தூக்கியிருப்பாங்க. பில் யங் 23 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் போட்ட பால் எல்பேட்டி வெளியேற, ரச்சின் ரவீந்திரா 29 பாலுக்கு 37 ரன் அடித்து அதிரடியாக விளையாடிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவ் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். அடுத்ததாக கேம் வில்லியம்சன் பொறுப்போட விளையாடுவார்னு பார்த்தா அவர் குல்தீப் போட்ட பாலில் குல்தீப்டேயே கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, குல்தீப் யாதவ் திடீர்னு முதல் பாலே வருண் சக்கரவர்த்தியை விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் கேம் வில்லியம்சனை விக்கெட் எடுத்து இந்த போட்டியோடைய ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக மாறிட்டார். அடுத்ததாக லாத்தம் 30 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் 4வது விக்கெட்டை எல்பேட்டி வெளியேற, பிலிப்ஸ் டேனியல் மிச்சல் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு ஒரு 57 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இதில் பிலிப்ஸ் 52 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற, டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட டேனியல் மிச்சல் 101 பாலுக்கு 63 ரன் 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பாங்க. இந்த கட்டத்தில் இந்திய ஃபீல்டர்கள் ஒரு 3 கேட்சை விட்டது மட்டும் இல்லாமல் 2ஐயும் கொஞ்சம் அதிகமாக வாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 200லேருந்து 220 ரன்குள்ளே எதிரணியை பொட்டலம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்திய ஃபீல்டர் ஒழுங்காக செயல்படலை. இதனால் கடைசியாக வந்த பிரேஸ்வெல் வெறும் 40 பாலுக்கு 53 ரன் அடித்து ஒரு முக்கியமான நாக் விளாண்டுட்டார். ஷார்ட்னர் 10 பாலுக்கு 8 ரன் அடித்து அவுட் ஆக, நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ஒரு மிகப்பெரிய டார்கெட் இந்திய அணிக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். ஏன்னா இது ஃபைனல் மேட்ச். பிச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நியூசிலாந்து அணி இந்த பிச்சில் இந்திய அணி 250 ரன்குள்ளே சுருட்ட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்கள், ஃபாஸ்ட் பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசினாலும் ஃபீல்டர்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க, நிறைய ரன்னை விட்டுட்டாங்க. கேட்சுமே 4 கேட்சை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் சம்மி 1 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி 10 ஓவர் வீசி 45 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 10 ஓவர் வீசி 40 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், ஜடேஜா 10 ஓவர் வீசி 30 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு முக்கிய விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க. மேலும் ஜடேஜா ஓவர் போட்டு முடிச்சதுக்கு பிறகு விராட் கோலி அவருக்கு போய் ஹக் கொடுத்திருப்பார். இதனால ஜடேஜா ஓடியிலிருந்து ரிட்டையர் ஆக போறாரா அப்படிங்கிற டவுட்டும் எழுந்திருக்கு. இந்திய விசஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் 2019 மேட்ச்ல 241 அப்படிங்கிற டார்கெட்டை இந்திய அணி 50 ஓவருக்கு நியூசிலாந்துக்கு எதிராக அப்போ அடிக்கலை. இப்போ 251 அப்படிங்கிற டார்கெட்டை நியூசிலாந்துக்கு எதிராக ஃபைனலில் அடித்து கோப்பையை இந்திய அணி தட்டி தூக்குவாங்களா, இல்லை நியூசிலாந்து அணி இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணி கோப்பையை ஜெயிப்பாங்களா? ஸோ இந்திய அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.